வணக்கம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா. இன்றைக்கி ஒரு சின்ன கதை, புருஷன் பொண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லணும்னு தோணித்து. இப்போ ரீசெண்டாக படித்த ஒன்று தான், நீங்களாமும் படிச்சிருப்பீங்க. அந்த கதைக்குள்ளே போகலாமா? ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய பழைய வீடியோக்குள்ளாமல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, வாட்ச் பண்ணுங்கோ, உங்கள் ஃபீட்பேக் எனக்கு எழுதுங்கோ. யூடியூப்லேயும் எழுதுங்க, எனக்கு டைரெக்டாகவும் சொல்லுங்கள். ஸோ தட் நான் அடுத்தப்பில் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்கு மோட்டிவேஷனே இருக்காது மேலே எனக்கு கதைகள்லாம் சொல்கிறது. அப்புறம் இன்னொரு சொல்லணும், சப்ஸ்கிரிப்டில் உங்களோட ப்ரொஃபைல் ஒருவேளை பப்ளிக்காக இல்லைன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷனே வராது. அப்படி இருந்தால் நான் உங்களை பப்ளிக்காக பண்ணணும்னு சொல்ல, உங்களோட ப்ரைவேட்டாகவே இருக்கட்டும், எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இட் இஸ் சப்ஸ்கிரைப்டு. ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதே எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இன்றைக்கான சப்ஜெக்டுக்குள்ளே போகலாமா? இது ஒரு புருஷன் பொண்டாட்டி கதை. உங்களுக்கெல்லாம் தெரியாதா? இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்லலாம் படிக்காதா? இன்றைக்கி அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணித்து. ஒரு பேர் வச்சுக்கலாம். ஷேகர் கோமதின்னு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. கல்யாணம் ஆகி 15-20 வருஷம் ஆச்சு. பட் லவ் மேரேஜ். ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கத்துலேயும் ஒருத்தருக்கும் பிடிக்கல, அந்த பக்கத்துலேயும் ஒருத்தரும் பிடிக்கல. தனியாக வந்துட்டா. ஓடின்னு இருக்கு. அவன் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறான். அவளுக்கு கோமதிக்கு சேகரை பிடிக்கும், பகவான் கிருஷ்ணனை பிடிக்கும். ஏன்னா அவளுக்கு குழந்தைகள் இல்லை. லைஃப் ஸ்மூத்தாக ஓடின்னு இருக்கு. பட் பேட் ஃபேஸஸ்ன்னு வருமே, நம்ம சொல்லுவோம் இல்லையா, 7 நாட்டு சனி, கண்ட சனி, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி அவனுக்கு எதுவும் ஆஃபீஸ்லலாம் ப்ரெஷர், சோஷியல் பாய்காட்டிங். இவாளால் ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல, ஒரு குழந்தை பிறப்புக்கு போக முடியல, எங்கே போனாலும் இவனுக்கு குழந்தை இல்லைங்கிறா, காதலித்து கல்யாணம் பண்ணவன், வீட்டை விட்டு ஓடி போனவன், இப்படிலாம் பேர் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பேச்சு வருது. ஸோ இதெல்லாம் அவன் மனசுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குது. ஆஃபீஸ்லேயும் வேறு யாருக்கோ ப்ரமோஷன் போயிடுது, இவனுக்கு கிடைக்கல. இப்படி போய் நிற்கிற போது ஒரு நாளைக்கு 8:30க்கெல்லாம் அவன் கிளம்பிட்டான். டெய்லி 9 மணிக்கு தான் கிளம்புவான். அவள் சமைச்சு கொடுப்பா, சாப்பிட்டுட்டு கையில் சாப்பாடு எடுத்துன்னு போவான் லஞ்சு. அன்றைக்கி 8:30க்கே கிளம்பிட்டான். என்னடா விஷயம்னா, அவன் மனசில் என்ன ப்ரெஷர்னா, அவள் அப்பா தன் சொத்து எல்லாத்தையும் பாக்கி குழந்தைகளுக்கு பிரித்து கொடுத்துட்டான். ஷேகருக்கு ஒன்றுமே வைக்கல. அது வேறு அவனுக்கு மண்டையில் ஒரு ப்ரெஷர் இருந்தது. இவன் கிளம்பி போகிற போது கோமதி சமயக்கட்டிலேருந்து ஓடி வரா. என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க, சாப்பிடலை, சாப்பாட்டையும் எடுத்துக்கலையே அப்படின்னா. உன்னோட சாப்பாடை நீயே சாப்பிடு, நீயே கொட்டிக்கோ அப்படின்ட்டான். இல்லை, நீங்கள் சுருக்க போவீங்க, நேற்றுக்கே சொல்லியிருந்தா நான் சமைச்சிருப்பேன். எனக்கு எத்தனையோ வேலை இருக்கும், நான் போவேன், உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லணும் தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் காய்ச்சி பூச்சி கத்திட்டான். சொல்லிட்டான், நீயே கொட்டிக்கோ அப்படின்ட்டு போயிட்டான். கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிட்டான். அவள் போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு, என்னடா அது வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்போவும் இப்படிலாம் சொல்ல மாட்டானே, இப்படி சொல்கிறானேன்னு நினச்சிட்டு அவள் அவனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஆஃபீஸுக்கு சொல்கிறா, வெறும் வயத்தோடு இருக்காதிங்க, ஏதாவது சாப்பிடுங்க அப்படி. உன்னோட கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் வெறும் வயத்தோடு இருந்தானே செத்து போனான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். அது அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுது. அழுதுண்டே படுத்துட்டான். இவன் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கான். நடுவு கொஞ்சம் தோன்றுறது, ரொம்ப கத்திட்டோமோ அப்படின்னு தோன்றுறது அவனுக்கு. ஏன்னா 15 வருஷம் கல்யாண வாழ்க்கை இல்லையா. அப்போ ஒரு வயசானவர் தலையில் ஒரு கூடையோடு வரார். இந்த கூடைக்குள்ளே பழங்கள்லாம் இருக்குது, பலகாரங்கள்லாம் இருக்குது, எல்லாம் விற்கிறதுக்கு வர்றார். ஒரு வேர்வையெல்லாம் வேர்வை சிந்துறது மூஞ்சிலேருந்து துணியினால் தொடச்சிட்டு அந்த கூடையை கீழே இறக்கி வச்சுட்டு ஷேகர்கிட்ட போய் சொல்கிறார், எனக்கு ஒரு மணி ஆர்டர் அனுப்பணும், இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறார். அவன் அந்த என்வெலப்பை வாங்கி பார்க்குறான். அதில் ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமோட அட்ரஸ் இருக்குது. அவன் கேட்குறான், இங்கே யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவா இருக்காளா சார்? ஒருத்தரும் இல்லைப்பா. உங்கள் ஒய்ஃப் இருக்காளா சார் அப்படிங்கிறான். என் ஒய்ஃப் எதுக்குப்பா அங்கே இருக்கணும், நான் உசுரோடு இருக்கேன், அவன் என்ன நம்பின்னா இருக்கா, நான் அவளை நானும் பார்த்துப்பேன் அப்படிங்கிறான் அந்த கிழமை. இவன் சொல்கிறான், ஷேகர் இன்னும் ஆஃபீஸ் பழையபடி திறக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது, நீங்கள் அங்கே உட்காந்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியில் வரான். தண்ணி கொடுக்குறான். அந்த கிழவனார் தண்ணி குடிக்கிறார். இவன் கேட்குறான் அந்த கிழவனார்கிட்ட, நீங்கள் எதுக்காக பின்ன அந்த ஓல்டு ஏஜ் ஹோமுக்கு பணம் அனுப்புறீங்க அப்படின்னு.
நல்ல காரியமாக போச்சு, நீ என்கிட்ட கேட்ட. இது வரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதே இல்லை. நான் ஒரு 10 வருஷமாக அந்த ஓல்டேஜ் ஹோம் பணம் அனுப்புகிறேன். ஏன் சார் அப்படின்னு கேட்குறேன். நான் வளர்ந்துன்னு வர்ற போது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அப்பா அம்மா ஒரு பொண்ணு இருந்தா. திருப்பி அந்த அப்பா அம்மா செத்து போயிட்டா. துக்கத்துக்கு வந்தவாள்லாம் அந்த 12-13 கிளம்பி திரும்பி போயிட்டா. இந்த பொண்ணு நிராதரவாக நின்றுட்டு இருந்தது. ஸோ எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது, செவிட்டுக்கும்ப. ஸோ அந்த பொண்ணை தான் நான் பார்த்துட்டு வந்தேன். இதனால் உங்களுக்கு குழந்தைகள்லாம் இல்லையான்னு. இல்லை, குழந்தைகள்லாம் இல்லைப்பா. அவள் என்ன குழந்தைகளையும் சொத்தையம்மா நம்பின்னு வந்தா, அவள் என்ன நம்பின்னு வந்திருக்கா இல்லையா, அவளை நான் தானே பார்த்துக்கணுன்னு அந்த கடவுள் நான் சொல்கிறான். யாரோ அவன் தலையில் செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. யாருக்கு? சேகருக்கு. என்ன ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அவள் என்ன நம்பின்னு வந்திருக்கா, என்னோட பணத்தையோ இல்லை என் குழந்தைகளையோ நம்பிட்டு வரல அப்படின்னார். பெரிய அவன் கேட்குறான், பின்ன நீங்கள் எதுக்கு பணம் அனுப்புகிறாளுங்க அந்த இதுக்கு, ஓல்டேஜ் ஹோமுக்கு? அவர் சொல்கிறார், நான் அனுப்புகிற பணத்தில் 50% அங்கே இருக்கிற விடோ லேடிஸுக்கு செலவு பண்ண சொல்கிறேன். பேலன்ஸ் 50% என் பொண்டாட்டிக்காக சேர்த்து வைக்க சொல்கிறேன். நான் அதில் ஒரு லெட்டர் அனுப்புகிறேன் பாரு, அந்த லெட்டரை இப்போ எடுத்து படி அப்படிங்கிறார். அவன் ஒரு மாதிரி நடுங்கிண்டே அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறான். அதில் எழுதியிருக்கு, இந்த மாதம் நான் பணம் அனுப்புகிறேன், சப்போஸ் அடுத்த மாதம் நான் பணம் அனுப்புகிற உங்களுக்கு வந்து பணம் வந்து சேரலைன்னா நீங்கள் நேராக என்னோடய இந்த அட்ரஸுக்கு வந்து என் பொண்டாட்டியை கூட்டின்னு போயிடுங்க. ஏன்னா அவளால் பேசவும் முடியாது, அவளுக்கு காதும் கேட்காது. அவள் எனக்கு முன்னாடி போயிட்டா என்னை நானே பார்த்துப்பேன், அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் நான் போனப்புறம் உசுரோடு இருந்தால் அவளை பார்த்துக்கிறதுக்கு ஒத்துரும் கிடையாது. அதனால் அவளை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்குங்கோ, அதுக்காக தான் இந்த பணமெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் சொன்னான். அப்படியே இந்த சேகரோட கண்ணெல்லாம் செவந்து போச்சு. இந்த கோமதி நம்மளை நம்பிட்டு தானே ஓடி வந்தா, நம்மளோட தானே இத்தனை நாளாக இருக்கா, நமக்காக தானே எல்லாம் பண்ணுறா. இதோட இந்த கழவனார் ஒரு வார்த்தை சொல்கிறார், நடுப்புற ஒரு தடவை எனக்கு முடியாமல் போச்சுப்பா, அப்போ என் கையில் பணமும் இல்லை, எனக்கு என் ஞாபகமும் இல்லை. இவன் என்னை ஆஸ்பத்திரி கூட்டின்னு போயிட்டு தன் காதில் இருக்கிற 2 குண்டலத்தையும் கொண்டு போய் ஒரு மார்வாடிட்டு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து அந்த டாக்டர்கிட்ட சைகையாலே காமிச்சு எனக்கு சிகிச்சை பண்ண சொன்னான். அப்படின்னா அந்த டாக்டர் நான் முடிச்சுனப்புறம் என்கிட்ட சொல்கிறான், அவன் பொண்டாட்டி வாய் பேச முடியாதவ, காது கேட்காதவ, சைகையினாலே சொல்கிறா உன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறா. அந்த மாதிரி நீ ஒரு பொண்டாட்டிக்கு கொடுத்து வச்சுக்கணும்னு அந்த டாக்டர் சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட பொண்டாட்டியை நான் நடுத்தரவில் விட்டுருவேனா அப்படின்னு அந்த கழவனார் சொல்கிறார். அப்புறம் இவன் வாங்கினா கழவனார் போயிட்டார். இவன் சாயங்காலம் போகிறான். இவன் பொண்டாட்டி காலத்தான் தொடலை, அப்படியே மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறான். இங்கே ஒரு விஷயம் சொல்லணும். எங்கள் கிராமத்தில் சொல்லுவா, புருஷன் பண கஷ்டத்தில் இருக்கிற போது ஆதரவாக இருக்கிற பொம்பளைக்கு வயசான காலத்தில் ஆதரவாக இருக்கிற ஆம்பளையும் தான் உண்மையான புருஷன் பொண்டாட்டி. அவள் தான் ரியல் லவ் பேர்ட்ஸ். திருப்பி சொல்கிறேன், புருஷன் பணத்துக்கு கஷ்டப்படுற போது அவனுக்கு ஆதரவாக இருக்கிற பொம்மநாட்டிக்கு வயசான போது அவளுக்கு ஆதரவாக இருக்கிற ஆம்பளை, இவள் தான் உண்மையான காதலர்கள், உண்மையான கணவன் மனைவி. ஸோ இதிலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட வாழ்க்கைப்பட்டு நமக்காக வந்து இருக்கிற அந்த பொம்பளையும் சரி, நம்மளை கல்யாணம் பண்ணி நமக்காக எல்லாம் பண்ணுற அந்த புருஷனையும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட ஆதரவோட அரவணைச்சின்னு போகணும். பிள்ளைகள் பார்த்துக்கல, பொண்கள் பார்த்துக்கல, நம்மள்ட்ட பணம் இருக்குது இல்லை, என்ன எல்லோரும் 1 கோடி சேர்த்து வைக்க முடியுமா, 2 கோடி சேர்த்து வைக்க முடியுமா? இல்லை. ஒருத்தருக்கொத்தர் அன்போட அரவணைப்போட ஆதரவோடு இருக்கணும். பார்க்கலாமா அடுத்த வீடியோவில்? ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண.